இந்த வாழையை பொறுத்தவரைக்கும் புகையிலே ஊடுபயிர் பண்ணியிருந்தேன். அதனால் கொஞ்சம் எல்லாம் நின்று சருகு இந்த வேரெல்லாம் பாதித்து எல்லாம் சருகுட்டு ரொம்ப வீக்காக இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம கார்த்தி வந்த பின்னாடி இதெல்லாம் வந்து காட்டின ஒரு நாள் அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அவருடைய சஜஷனில் அவருடைய அட்வைஸில் கொண்டு வந்து இயற்கை பியூராக இல்லாமல் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் தான் அவர் சொன்னபடி எல்லாம் செஞ்சேன். இப்போ எனக்கு ஆவரேஜ் 20 கிலோ 21 கிலோ தண்டு நீக்கி 20 கிலோ 21 கிலோ வருது ஆவரேஜ். நல்லபடியாக மகசூல் எடுத்து கொடுத்துருக்குது. எல்லாமே இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி நம்ம அவர் சொன்னபடியே இந்த அட்வைஸ் படி ஃபீல்டு விசிட்டு அவர் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாரு நம்மளுக்கு. அந்த மாதிரியெல்லாம் அதை பார்த்து பண்ணிங்கன்னா நல்லபடியாக மகசூல் எடுக்கலாம். இது மட்டும் இல்லை, என்னுடைய புகையிலை 1.5 ஏக்கரா இருக்குது. அதுக்கும் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. அது ஆர்கானிக் இதில் தான். இன்னொரு லாபம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த இயற்கை உரம்ன்ட்டு இந்த சாணி அது இதுன்ட்டு குப்பை அப்படின்ட்டு நம்ம ஓட்டுறோம். அது ஒரு லோடு 5000 வருது. 10 லோடு ஆனால் அதே 50,000 ஆகிக்குது. இப்போ நம்மளை அதெல்லாம் செய்கிறதே இல்லை. உழவை போட்டு நேரடியாக நடவு பண்ணுறோம். இவர் இயற்கையாக கொடுக்குறதே அதே மண்ணையும் கெடுக்காமல் அதே வந்து இந்த பாக்டீரியாக்கள் மூலமாக நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக இல்லை மண் வளத்தையும் உருவாக்குது, மண் வளத்தையும் காப்பாற்றுது. அதே சமயத்தில் நம்மளுக்கு பாதிப்பும் இல்லை. அந்த குப்பை ஓட்டுறதெல்லாம் நம்மளுக்கு மிச்சம். குளத்து மண் குப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரே 4500 5000 வருது. இப்போ அதெல்லாம் எனக்கு மீதி ஆகிடுதுன்னு வைங்களேன். நல்லபடியாக சிக்கனமான ஆர்கானிக் முறையிலான இந்த விவசாயம் ரொம்ப சிக்கனமாக எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இந்த கடந்த